வணக்கம் மக்களே, என்னோட கடைசி கால ஆஃப் ரோட் பயிற்சியில் காலக்கலப்பி கீழே வந்து என்னோட கை பிரேக் கம்பியை உடச்சிக்கிட்டு காரணத்தை சொல்ல போறேன். வீடியோ மறக்காம முழுசா பாருங்க. ஆஃப் ரோடிங் பண்ற நம்ம நண்பர்களுக்கு சம உபயோகமா இருக்கும். என்னோட கடைசி பயிற்சியில் நான் பிரேக்கப் போட்டும் வண்டி நிக்காம சறுக்கு பரசரோல வண்டி தரத்தரம் தேய்ச்சிட்டு போயிட்டு நான் தெருமுக்கில் தேங்காய் பொறிக்கிட்டு இருந்த பார்த்து நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் ஒரே சிரிப்பு. பிசிக்ஸ்ல PhD முடிச்சு நம்ம பயிற்சியில வந்து நம்ம டயர் செக் பண்ணி பார்க்கும்போது, அடே தம்பி, வண்டி டயர் முழுக்கட்டியா வச்சிருந்தா பிரேக் போட்ட வண்டி எப்படி நிக்கும்? நீ முதல்ல போயிட்டு ஒரு டயர் மாத்தன்னு சொன்னாரு. சரி, பெரிய பையனுக்கு புதுச்செடி வாங்கிறதுக்கு புதுப்பேட்டுக்குள்ள காடியை விட்டு டயர் கடை தேடணும். அப்பதான் அங்க இருந்த வழக்கு நண்பர் ஒருத்தர், பையா டயரா தேடுறீங்க, என் கடைக்கு வாங்க, என்கிட்ட அச்சா டயர்ல இருக்கு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாரு. அவருடைய ருக்குபா ஏதோ வரன் உள்ள போயிட்டு சியட் பிராண்ட்ல ஒரு புது டயர் தூக்கிட்டு வந்துட்டாரு. சரி, வந்த பையா கிட்ட ரேட் ஒன்று விசாரிச்சா 2000 ரூபாய். எனக்கு பயங்கரமா ஷாக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சியட் ஆக்சுவல் ஷோரூம் பிரைஸ் 3300 கிட்ட வரும். நீ எப்படியா 2000 ரூபாய்க்கு தர சொல்லிட்டு கேட்டேன். அவர் உடனே, அரே பாய், இது த்ரெஃப்ட் டயர், அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்னு சொன்னாரு. எனக்கு உடனே, அடடா இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ் சொல்லிட்டு ஆஃப் ரோட் டயர் 1000 அடிமட்ட வரைக்கும் பேசி நம்ம பையா கிட்ட பை பை சொல்லிட்டு அங்கிருந்து டயர் எடுத்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டயர் கழட்டி மாட்ட கஷ்டத்தை நான் பாக்கும் இரண்டுல சொல்றேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.